Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமா வாரம் அப்படின்ற மாதிரி இந்த மாசம் தொடங்குறதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்தோட அப்டேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. போதும் என்ற அளவுக்கு ஒரு அப்டேட்டா வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோல எந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோட எண்டுல ஒரு எக்ஸ்க்ளூசிவான 2 கண்டென்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய படங்களை நம்ம வந்து லவ் கப்பிள்ஸ் தான் பயங்கரமா வந்ததை பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கப்பிள் வந்து எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அஞ்சான் படத்தில் தான். ராஜுபாய் சந்துருக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அந்த படம் முழுக்க நிறைய பேசி இருப்பாங்க. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 2014ல லிங்குசாமி அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் கழிச்சு அகைன் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட அப்டேட்காக சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம அந்த படத்தை பிடிச்ச நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் முதல் அப்டேட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகி பயங்கரமா பேன் இண்டியா மூவியா எல்லாராலும் பேசப்பட்டு நிறையவே பிடிச்ச ஒரு படமா காந்தாரா 1 இருந்துச்சு. இப்ப காந்தாரா சாப்டர் 1 எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் முதல் வாரத்துல எவ்வளவு வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கோடிக்கு மேல உலகளாவிய வசூல் வந்து பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து வசூலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் 100 அடிக்குதா இல்லைன்னா 1000க்கு போகுதா அப்படின்றது. சோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு அப்படியே நம்ம மூவ் பண்ணி போயிடலாம். இன்னைக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல மிகப்பெரிய ஒரு அப்டேட்டோடவே வந்து பேசி இருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அடுத்த படம் ரெடி ஆயிட்டு இருக்கு, இட்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு நான் இயக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி ஜான்ல வந்து நாங்க ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அப்படின்ற ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காரு. வாவ், சூப்பரான ஒரு அப்டேட்டா இருக்கே. வெங்கட் பிரபு பிளஸ் சிவகார்த்திகேயன் அவர்கள் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா இது வந்து சென்னை 28 மாதிரி இருக்குமா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அமரன் கோட் மாதிரி சூப்பரான ஒரு பயங்கர ஹிட்டான ஒரு மூவியா போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். 2 பேரும் என்ன ஜானர் சூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இது வரப்போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி நான் பார்க்கலாம். அடுத்தது அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். அடுத்ததா எந்த மூவியோட அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் மனதில் அப்படின்ற மாதிரி மென்டல் மனதில் அப்படின்ற ஒரு படத்தை செல்வராகவன் அவருடைய இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற அப்டேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சில கிளிப்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படி இருக்கும் போதே இந்த படத்தோட அப்டேட்ஸும் தாண்டி டபுள் ட்ரீட் மாதிரி அவர் தான் மியூசிக் அப்படின்னும் போது 1000ல் ஒருவன் அண்ட் மயக்கம் என்னன்ற மாதிரி இந்த படத்தோட ஆல்பமும் சூப்பரா இருக்கும். மனதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பமா இருக்கும் அப்படின்றதே அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. படமும் முடிய போது எப்ப ரிலீஸ் ஆகும், பொங்கலுக்கா இல்ல நியூ இயருக்கா, அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். சோ அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்போகுது, முக்கியமா பாடல்கள் எப்போ வெளியே வரும் அப்படின்றதுல ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிவருதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் டு விஜய் சித்து விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்திருப்போம். ஆனா சித்துவோட இன்னொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மூவி அப்டேட்டும் ஒண்ணு வந்து வெளியிட்டாங்க. ரொம்ப காமெடியா ரொம்ப ஜாலியான ஒரு வீடியோவா இருந்துச்சு. ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து பேசுற மாதிரி அந்த படத்தோட அப்டேட் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். பயங்கரம் அப்படின்ற ஒரு படத்தோட அப்டேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷ் சொல்லியிருந்தாரு படத்தோட அப்டேட் நிறைய பேர் கேக்குறாங்க. நானும் சித்து கிட்ட வந்து கேட்டேன், படம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரு, ஒவ்வொரு சீனையும் நான் செதுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ அப்படி இருக்கும்போது படம் எப்படி வெளிவரும் அப்படின்றதுல ஐஸ்வரி கணேஷ் மட்டும் இல்லாம அவரோட ஃபேன்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்தடுத்த அப்டேட் கிளிப்ஸ் சொல்லிட்டு என்னாலா வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உதயநிதி அவர்களோட மகன் இன்பநிதி அவர்கள் வந்து சினிமாக்குள்ள வர போறதா நிறைய பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு. எஸ், அவர் வந்து சினிமாக்கு வர போறாரு, நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டும் அவரோட முதல் படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்க போறாரு அப்படின்ற அப்டேட்டும் வந்து இருக்குது. சோ அவரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து பிலிம்குள்ள வராரு அப்படின்னும் போது கதை எந்த மாதிரி இருக்கும், இவரோட ஆக்டிங் எது பேஸ் பண்ணி இருக்க போகுது. அவரோட உதயநிதி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு
ஜானர்ல உள்ள வந்து ஒரு காமெடியான ஒரு ஜானர்ல உள்ள வந்து அதுக்கப்புறமா சீரியஸா மாறி படங்கள் நம்ம வந்து பார்த்தோம். சோ இவர் வரும்போதே மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல அப்படின்னும் போது படம் எப்படி இருக்கும், கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை கொடுத்தான அப்டேட் வந்து அவங்களும் அடுத்தடுத்து விடுவாங்க. அதை பார்த்துட்டு நானும் உங்களுக்கு சொல்றேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எண்டுல 2 எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாருக்கும் மிக பிடித்த 90ஸ்ல இருந்து எல்லாருடைய மனங்களையும் கவர்ந்து வச்சிருந்த த்ரிஷா அவர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு திரையுலகத்துல இருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. இவங்களும் ஒரு தொழிலதிபரோட ஃபேமிலியும் ஆல்ரெடி ஃபேமிலி மென்ஸா இருக்கிறதாவும் அவங்க வீட்டு பையனையே த்ரிஷாக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே பேசி சம்மதம் சொல்லி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசிப் மாதிரி வந்திருந்தாலும் இதுக்கப்புறமா இது அபிஷியல் ஆகுதா, அதை த்ரிஷா அவர்களே அவங்களோட பேஜ்ல போடுவாங்களா, யாரு நம்ம த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த அப்டேட்காக தான் எல்லாருமே பயங்கர ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷியலா அப்டேட் வருதா, என்ன சொல்ல போறாங்க இதை பத்தி அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா இன்னும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட 3 படங்களுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஏன் இதை சொல்றேன், தனுஷோட படம் அடுத்தடுத்த படங்களோட சேர்த்து சொல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன படம்ன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த கூட்டணி முடிவுகள் இன்னும் வந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுப்பா, நீங்க கூட்டணி சேர்றீங்களோ இல்லையோ நாங்க கூட்டணி சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் கூட்டணி சேர போறாங்க. எஸ், தனுஷோட படத்துல அனிருத் அவர்கள் திரும்ப மியூசிக் போட போறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லப்பர் பந்தோட இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து. இவர் தான் வந்து டைரக்ஷன் பண்றாரு தனுஷ் அவர்களை வச்சு. சோ கதை எப்படி இருக்கும், லப்பர் பந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சோ தனுஷோட கதையும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு அப்டேட் தனுஷ் அவர்களோடதுதான். D54 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த படம் அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத படக்குழுவினரே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா, இவரோட டைரக்ஷன்ல தான் இந்த படமோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு படமும் தனுஷோட அவர்களோட தான் இருக்குது. எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் ஜோடி சேரும் ரவுடி பேபிஸ் அப்படின்ற அப்டேட் தான். இதுக்கு ஒரு தலைப்பை வைக்கலாம். எஸ், தனுஷ் அவர்களோட சாய் பல்லவி இவங்க 2 பேரும் இணைஞ்சு மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்துல ஒரு படம் வரப்போகுது. பயங்கரமான ஒரு படமா இருக்கும் அப்படின்றது நான் கண்டிப்பா ஒரு கேரண்டியா சொல்றேன். வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். எதுக்கு இந்த 3 படத்தையும் அடுத்தடுத்து சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிம்பு அவர்களோட படம், சிம்புன்னு எடுக்கும் போது நீங்களா கெஸ் பண்ணிருப்பீங்க, சிம்பு அவர்கள் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறாரு. அரசன் அந்த படத்தோட டைட்டில் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கப்புறமாவே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அவரோட டைரக்ஷன்லயும் பயங்கரமா ஒரு விண்டேஜ் சிம்பு வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. சோ அதுவும் ஒரு கதை வரப்போகுது. அடுத்த வருஷம் தான் இந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதும் இருக்குது. இப்ப தனுஷ் அவர்களோட படங்களும் இத்தனை முடிஞ்சிருக்கு, இத்தனை ஷூட்டிங் போகுது அப்படின்னும் போது இந்த படங்களும் ஒரு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது அகைன் சிம்பு விசஸ் தனுஷ் அப்படின்ற ஒரு போட்டி வருமா? அப்படி இருக்கும்போது எந்தெந்த படங்கள் எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் முழுக்கவே இவங்களோட வருடமா தான் இருக்குமா அப்படின்றது சினி உலகத்துல அதிகமா பேசப்படுகிறது, சினி வட்டாரத்துல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் நமக்கு இவங்களோட படங்கள் எப்படி வரப்போகுது, போட்டி போட்டு வரப்போகுதா இல்ல அடுத்தடுத்து வரப்போகுதா, கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிம்பு விசஸ் தனுஷ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லனா பரவாயில்லப்பா எல்லாரோட படமும் வரட்டும் நம்ம யாருக்கும் எந்த வம்பு இல்லாம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்தடுத்து சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until this, bye from Archana. Bye bye.